உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. நீட் தேர்வுக்கு எதிரான இருசக்கர வாகன பேரணியை முடக்குவது ஏன் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் தேர்வுக்கு எதிரான இருசக்கர வாகன பேரணியை முடக்குவது ஏன் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் ராம்ஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி. சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு காவல்துறைக்கு எதிராக. இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு எதிர்த்தும் தமிழ்நாடு முழுவதும் இருசக்கர வாகன பிரச்சார பயணத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்த உத்தரவை ரத்து செய்தும் இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி அளிக்க தமிழக காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரியும் திராவிட கழகத்தை சார்ந்த அதன் துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது திராவிட கழகத்தின் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் வாகன பேரணிக்கு அனுமதி கோரி அளித்த மனுக்கள் அனைத்தும் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். காவல்துறை தரப்புல ஆஜரான அரசு வழக்கறிஞர் இந்த அரசு போராட்டங்களுக்கு எதிரானதல்ல, இது போன்ற போராட்டங்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என தொடர்ந்து அனுமதி வழங்க முடியாது என நீதிமன்றத்துல காவல்துறை சார்பாக வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையடுத்து பேச்சு உரிமை கருத்துரிமை போல் போராடுவது மக்களின் அடிப்படை உரிமை, நீட் தேர்வுக்கு எதிரான இருசக்கர வாகன பேரணியை முடக்குவது ஏன் என நீதிபதி அரசுக்கு கேள்வி எழுப்பினார். இந்த வாகன பேரணிக்காக பெட்ரோல் செலவை அரசு வழங்கப் போவதில்லை என அரசுக்கு மீண்டும் கேள்வி எழுப்பிய நீதிபதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து காரணங்களால் இவ்வாறு அனுமதி மறுத்தால் ஹெலிகாப்டர் சென்றா போராட முடியும் என அரசுக்கு நீதிபதி சரமாரியான கேள்விகளை எழுப்பினார்கள். பின்னர் பேரணிக்கு அனுமதி மறுத்தது குறித்து கூடுதல் விளக்கம் அளிக்க காவல்துறை தரப்புல அவகாசம் கோரப்பட்டதால் இந்த வழக்கு வரும் 17ஆம் தேதி அன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி. நீட் தேர்வுக்கு எதிரான இருசக்கர வாகன பேரணியை முடக்குவது ஏன் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக திராவிடர் கழகத்தின் வாகன பேரணிக்கு தடை விதித்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் பேச்சுரிமை கருத்துரிமை போல் போராடுவதும் மக்களின் அடிப்படை உரிமை என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் வாகன பேரணிக்கான பெட்ரோல் செலவை அரசா வழங்கப் போகிறது, பிறகு ஏன் அனுமதி மறுக்கிறீர்கள் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து காரணங்களை கூறி இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி மறுத்தால் ஹெலிகாப்டரில் சென்றா போராட முடியும் என்றும் நீதிபதி காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.